இந்தியாவில் வந்தே பாரத் ரயில் பல நகரங்களுக்கு இடையே ஓடி வருகிறது. ரயில் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதே இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள். இந்த ரயில்கள் பிற ரயில்களை காட்டிலும் முற்றிலும் தனித்துவமான கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கின்றன. பயோ வேக்யூம் கழிவறைகள், வைஃபை வசதி, முழு தானியங்கி கதவுகள் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் இயங்கும் திறன் கொண்டவை. தற்போது பயன்பாட்டில் உள்ள எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இருந்து இது பல மடங்கு மாறுபட்டு காட்சியளிக்கும். சுய இன்ஜின் கொண்ட புல்லட் மற்றும் மெட்ரோ ரயில்களைப் போல் அது காட்சியளிக்கும். பிரதமர் மோடி அறிமுகம் செய்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த 2019 இந்த ரயில்கள் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டன. தற்போது இந்த ரயில்களை வாங்க வெளிநாடுகளும் ஆர்வம் காட்டுவதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதற்கு பல காரணங்கள் உள்ளன. இதுபோன்ற ரயிலை மற்ற நாடுகளில் கட்டமைக்க வேண்டுமென்றால் 180 முதல் பல கோடி ரூபாய் தேவைப்படும். ஆனால் இந்தியாவில் 120 முதல் 130 கோடிக்குள் இந்த ரயில் உருவாக்கப்பட்டு விடுகிறது. வந்தே பாரத் ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்ட 52 வினாடிகள் போதுமானதாக இருக்கிறது. ஜப்பான் புல்லட் ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்ட 54 வினாடிகள் தேவைப்படுகிறது. குறைந்த எனர்ஜியை எடுக்கும் இந்த ரயில் வெளியிடும் சத்தமும் மிக குறைவாகவே இருக்கிறது. உள்கட்டமைப்பு வசதிகளும் மற்ற நாட்டு தயாரிப்புகளை விட அற்புதமாக உள்ளதாக கருதப்படுகிறது. இதனால் சிலி, கனடா, மலேசியா போன்ற நாடுகள் வந்தே பாரத் ரயிலை வாங்க ஆர்வம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது.